அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தமிழக மாணவர் இயக்கம் சார்பாக இந்த பதிவை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது ஒரு நாட்களாக இன்றைக்கி பரவலாக பேசப்படக்கூடியது உடன்குடி அருகே ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் 5 பெண்கள் கூப்பிட்டு போய் விளையாட்டு போட்டிகள் நடக்கக்கூடிய மண்டல ரீதியான விளையாட்டு போட்டிகள் அழைத்து சென்று இரவு முழுவதும் தங்க வச்சு அவங்களுக்கு மது கொடுத்து அவங்கள பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறதாட்டு இன்றைக்கி ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த பள்ளி நிர்வாகம் இதுவரையிலும் இந்த மாணவிகள் புகார் கொடுத்தோம், இந்த பள்ளி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் ஏன் அந்த ஆசிரியர் மேலே எடுக்கலை? ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் அந்த ஆசிரியரை பாதுகாத்ததுக்கான காரணம் என்ன? எந்த அடிப்படையில் அந்த ஆசிரியரை பாதுகாத்தாங்க? இத்தனை நாட்களாகியும் மாணவிகளுடைய பெற்றோர்கள் பிரச்சனை பண்ணி போராட்டம் நடத்தின பிறகு தான் அவங்கள கைது பண்ணணுமா? உடனடியாக ஏன் சரண்டர் பண்ண வைக்கல அந்த ஆசிரியரை? அதாவது முதல்ல தமிழக முதல்வர் அவர்களும் சரி, கல்வித்துறையும் சரி, உடனடியாக இந்த 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 குறிப்பிட்ட அந்த பள்ளியை அண்டர்டேக் பண்ணி அந்த பள்ளியை அரசு உடைமையாக்கணும். முதல்ல பள்ளியை கையப்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு 5 குழந்தைகள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பெற்றவர்கள் உங்களுக்கு பீஸையும் கட்டி கஷ்டப்பட்டு வெயில் மழைன்னு பார்க்காம தன்னுடைய பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் படிக்க வைக்காமல் தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிறது ஒரு பாதுகாப்புக்காகவும் ஒழுக்க ரீதியாகவும் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தனியார் பள்ளியில் பதிவு வைக்கிறது. ஆனால் இந்த தனியார் பள்ளி இப்போ பெற்றோருடைய இரத்தத்தை அவங்களுடைய வியர்வையும் உறிஞ்சிட்டு திரும்ப இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா இந்த பள்ளி என்னத்துக்கு செயல்படணும்னு கேட்குறாங்க. அது தமிழக மாணவருக்கு இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பள்ளி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒட்டுமொத்த மாணவர்களை திரட்டி இந்த குறிப்பிட்ட பள்ளி மீது உடன்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி மீது மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடத்தும். அரசு நேரடியாக தலையிட்டு இந்த பள்ளியை தன்வசப்படுத்தணும். ஏன்னா அந்த ஆசிரியரை காப்பாற்ற முயற்சி செய்தது மிகவும் தப்பு. அதே மாதிரி இந்த ஆசிரியர் மீது வெறும் போக்சோ சட்டம் மட்டும் இல்லை, அவர் மீது அதாவது அறுத்து எடுத்துடணுங்கிறனா. அப்போ தான் இன்னொரு மாணவிகள் மீது தன்னுடைய மகளை மாதிரியோ தன்னுடைய தங்கச்சி மாதிரியோ தான் வீட்டில் இருக்க தங்கச்சியோ மகளையோ இந்த மாதிரி பண்ணுவாங்களா? அந்த பெற்றோர் 5 பெற்றோருடைய மனசு எவ்வளோ? ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து படிக்க வச்சு அதை ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அந்த பெற்றோருடைய எவ்வளோ பெரிய பிரச்சனை. நாளைக்கு இந்த தனியார் பள்ளிகளில் இப்படி அலட்சிய போக்காக பிள்ளைகளுடைய மானத்துக்கு விளைவிக்கக்கூடிய அந்த பள்ளி இருந்தால் என்ன, அந்த பள்ளி கட்டால் என்ன? அந்த பள்ளியோடைய மாணவருடைய நலன் கருதி உடனடியாக அந்த பள்ளியை அரசு கையகப்படுத்தணும். அந்த பள்ளி இனிமேல் அவங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. இனிமேலும் அந்த பள்ளி அவங்க கண்ட்ரோல் இருந்தாச்சுன்னா இந்த மாணவிகளுடைய உயிருக்கோ இல்லை இந்த மாணவிகளுக்கோ எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது. தனியாக அதாவது ஒரு ஆசிரியரை இந்த பள்ளி எப்படி 5 மாணவிகளை ஒரு ஆண் ஆசிரியர் நம்பி எப்படி அனுப்பினாங்க? ஒரு உடற்கல்வி ஆசிரியர் ஒரு பெண் ஆசிரியருடைய உதவி இல்லாமல் ஒரு இரவு நேரத்தில் அந்த ஆசிரியர் 5 பெண்களையும் ரூம் எடுத்து தங்க வைக்கிற அளவுக்கு இந்த பள்ளி நிர்வாகம் புடுங்கிட்டா இருந்துச்சு. இந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணுது? அப்போ பெற்றவங்கெல்லாம் இழிச்சவங்க பிள்ளைகள்லாம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுன்ற ஒரு திமிரு அகம்பாவத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா உடனடியாக இங்கே பாருங்கள், ஸ்கூலெல்லாம் இருக்காது, நல்லா பார்த்துருங்க. ஒழுங்கு இந்த மரியாதையாக அரசிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுங்க. இது மிகப்பெரிய தப்பு, மன்னிக்க முடியாத தப்பு. உங்கள் ஸ்கூலில் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்கூலில் மாணவிகளுக்கு கட்டாயமாக உடற்கல்வி ஆசிரியர் தான் ஆசிரியராக இருக்கக்கூடாது. மாணவிகளுக்கு உடற்கல்வி ஆசிரியர் வேணும். எனக்கு உடற்கல்வி ஆசிரியரே கிடையாதா? நீங்கள் தான் ஓடுறது சாடுறது எல்லாம் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணுமா? இன்றைக்கி பெண்கள் அவ்வளோ பாதுகாப்பாக வளர வேண்டிய இடத்துல ஆண்கள் எப்படி ஒரு ஆண் உடற்கல்வி ஆசிரியர் எப்படி ஒரு பெண்களை கூட்டிகிட்டு இதுக்கு போகலாம்? எப்படி இதை அனுபவம் பண்ண? இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி எந்த ஸ்கூல்லையுமே இதே கொண்ட ஒரு நிலைமை வரக்கூடாது. பெற்றோர்களே நீங்கள் விடாதீங்க, இந்த பிரச்சனையை இதோடு விடக்கூடாது. நிச்சயமாக தமிழக மாணவர் இயக்கம் ஐயா KPJ அப்துல்லாமுடைய தமிழக மாணவர் இயக்கம் கூட தொடர்ந்து செயல்படும், தொடர்ந்து உங்களோட இருப்போம். கட்டாயம் இந்த பிரச்சனை விடக்கூடாது. இந்த பள்ளியை இழுத்து மூடணும். பள்ளி இல்லைன்னா பள்ளி அரசு கையப்படுத்த வரைக்கும் தமிழக மாணவர் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து மூட நிற்போம். நன்றி.